சர்வதேச அரசியல்ல அதிர்வலைகளை கிளப்பி இருக்கும் நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு F-35 போர் விமானங்களை விற்பனை செய்ய தீர்மானிச்சிருக்கிறாரு. இது ஒரு வகையில் உலக நாடுகளை புருவம் உயர்த்த வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இப்போ வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த F-35 போர் விமானங்களை வச்சிருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ட்ரம்போடைய இந்த அதிரடி முடிவு ஏன் எடுத்தாரு? இதற்கு பின்னணியில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய காரணங்கள்லாம் என்ன? விரிவாக பார்க்கலாமா? முதல்ல இந்த F-35 போர் விமானங்களை பற்றி பார்ப்போம். அமெரிக்காவால் எதிரி நாடுகளோட ரேடார் கண்களில் பிடிபடாமல் தப்பிச்சு துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த 5ஆம் தலைமுறை அதிநவீன F-35 போர் விமானங்கள். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுமார் 48 F-35 போர் விமானங்கள் தங்களுக்கு வேணும் அப்படின்னு சவுதி அரேபியா அமெரிக்கா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கு. இந்த நிலையில தான் சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் நவம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஏறத்தாழ 7 வருஷங்களுக்கு அப்புறமா போயிருக்கிறாரு. அவருடைய அமெரிக்க வருகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கே சவுதிக்கு F-35 போர் விமானங்களை விற்பனை செய்ய பச்சை கொடி காட்டியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இது பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒப்பந்தம். சவுதி கோரிக்கைக்கு ட்ரம்ப் அனுமதி கொடுத்ததுனால இது ஒரு பெரிய இராணுவ ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சவுதியின் இராணுவ சக்தியை இந்த ஒப்பந்தம் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அப்படின்னுமே பார்க்கப்படுது. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் கிட்ட மட்டும்தான் இந்த F-35 போர் விமானங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் அமெரிக்காவோட ஒரு நெருங்கிய கூட்டாளி. மத்திய கிழக்கு பகுதிகளில் தன்னுடைய இராணுவ ரீதியிலான முன்னிலை நீடிப்பதை எப்பவுமே கவனத்தில் வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நிலையில் ட்ரம்ப் இந்த முடிவை ஏன் எடுத்தார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம். இந்த ஒப்பந்தம் முடிவை பற்றி பேசும்போது சவுதி அரேபியாவை நல்ல கூட்டாளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ட்ரம்ப். அதனால் இந்த F-35 போர் விமானங்களை சவுதிக்கு விற்பனை செய்கிறது மூலமாக சவுதியுடனான பாதுகாப்பு உறவை தீவிரப்படுத்த முயற்சிக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு நிபுணர்கள் எல்லாருமே கருதுறாங்க. சரி, ஏன் திடீர்னு சவுதியுடனான உறவை தீவிரப்படுத்துகிறாரு ட்ரம்ப் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பதிலாக அமையது ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தம். அதாவது இஸ்ரேலுக்கும் பல அரபு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை இயல்பாக்குவதை நோக்கமாக கொண்டு போன 2020 ஏற்பட்ட ஒரு சமாதான ஒப்பந்தம் தான் இந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ். இது டொனால்ட் ட்ரம்புடைய முந்தைய ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவையும் கொண்டு வர ட்ரம்ப் முயற்சிக்கிறாரு. அதனால தான் சவுதி கூட இந்த இராணுவ ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. சவுதி அரேபியா சீனாவுடன் இராணுவ அதே போல தொழில்நுட்ப ஒத்துழைப்பில் அதிகமாக நெருக்கம் காட்டுறது உலகறிஞ்ச ஒரு விஷயம். அதை தடுக்க அமெரிக்கா சவுதியை தன் பக்கம் வச்சுக்க விரும்புது. அதனால கூட ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்துக்கு பச்சை கொடி காட்டியிருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர்கள் எல்லாருமே கருதுறாங்க. இதில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா சவுதி ஒப்பந்தத்தை கூர்ந்து கவனிக்கிறதே தவிர முழுமையாக அதை எதிர்க்கலை. இதுவும் ஒரு கேள்வியை தான் எழுப்புது. ஏன் அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் கிட்ட மட்டும் இருக்கிற அந்த F-35 இப்போ சவுதி அரேபியாவுக்கும் கிடச்சிருச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய அந்த இராணுவ முன்னிலை அப்படிங்கிறது குறையும். இது தெரிஞ்சுமே இஸ்ரேல் மௌனம் காப்பது சவுதி இஸ்ரேல் உறவை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதா இஸ்ரேல் கருதுறதுனால தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்கா சவுதிக்கு F-35 விற்பனை செய்யறதுல பெரிய சவாலும் இருப்பதாக தான் பார்க்கப்படுது. காரணம், சவுதி சீனா நெருக்கம் காரணமாக F-35 விமானங்களுடைய தொழில்நுட்ப ரகசியங்கள் எல்லாம் சீனாவுக்கு கசியலாம் அப்படிங்கிற கவலையும் அமெரிக்கா தரப்பில் நிலவுது. அது மட்டும் இல்லாமல் சவுதியை பார்த்து மற்ற மத்திய கிழக்கு நாடுகளான ஈரான், துருக்கி போன்ற நாடுகளும் மேம்பட்ட விமானங்கள் வாங்க முயற்சிக்கலாம். இதனால் அந்த பகுதி முழுக்க புதிய இராணுவ போட்டி உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. ட்ரம்ப்புக்கு எப்படியாவது நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கிடணும், அதுக்காக இப்படி நிறைய விஷயங்களை செய்யறத பார்க்க முடியுது. ஆனால் ட்ரம்ப்புடைய இந்த F-35 விற்பனை முடிவு அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்களால் பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆம் என்பது தான் பதிலாக இருக்குது.
காரணம், மத்திய கிழக்கு பகுதி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா எரிபொருள் வரக்கூடிய இடம் அங்கேருந்து தான், அதிக அளவில் இந்தியர்கள் வாழக்கூடிய பகுதி, வர்த்தக போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அதாவது இந்த பக்கம் இந்தியாவிலேருந்து அந்த பக்கம் மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய வர்த்தகம்லாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக தான் போகுது. அதனால வர்த்தகத்துக்கும் ரொம்ப முக்கியம் இந்த பகுதி. இப்போ சவுதி அரேபியா F-35 பெற்றுடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இராணுவ சக்தி திசை மாறலாம். இது ஈரான், இஸ்ரேல், துருக்கி போன்ற நாடுகளுடன் பதற்றத்தையும் அதிகரிக்கலாம். அந்த பதற்றம் இந்தியாவுடைய வர்த்தகம், எரிபொருள் பாதுகாப்பு, வெளிநாட்டு தொழிலாளர் பாதுகாப்பு இது எல்லாத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. அது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு நெருங்கிய நாடு. பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு பல முறை சவுதி நிதி உதவியும் கொடுத்துருக்கு. சவுதி ஒரு வேளை வலுப்பெற்றால் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கும் பலம் சேரும் அப்படிங்கிறதா ஒரு பார்வையாக இருக்குது. சமீபத்தில் போடப்பட்ட பாகிஸ்தான் சவுதியுடைய பாதுகாப்பு ஒப்பந்தமும் கவலை அளிக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அதிநவீன போர் விமானங்களை வாங்க இருக்குது. பாகிஸ்தான் இந்தியா அவர்களுடைய தன்மை காரணமாக இது இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவலைகளையும் ஏற்படுத்துது. ஒட்டு மொத்தத்தில் ட்ரம்புடைய இந்த முடிவு மத்திய கிழக்கின் பாதுகாப்பு மாறுபாட்டை நேரடியாக பாதிக்கும் ஒரு முடிவு தான் இது அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்கா, சவுதி, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுடைய உறவுகள் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்தியாவுடைய அடுத்த நகர்வு இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.